கொண்டே இங்கு வர வேண்டும் என்றுதான் எண்ணியிருந்தேன். நான்கு மணியிலிருந்து நீங்கள் நெடுநேரமாக காத்திருக்கிறீர்கள். உள்ளே இட நெருக்கடி, வெளியிலே ஏராளமான தோழர்கள் காத்து கிடக்கிறார்கள் என்று பொதுச் செயலாளர்கள் சுட்டிக்காட்டியதன் அடிப்படையில் நேராக நான் அரங்கத்திற்கு வந்து சேர்த்திருக்கிறேன். இன்று காலை கடலூரிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு நிகழ்வில் நான் பங்கேற்பதாக இருந்தது. நேற்று நள்ளிரவுக்கு மேல் என்னால் புறப்பட இயலவில்லை. காலையில் அமைச்சர் ஒருவரை சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆகவே திருச்சிக்கு விமானம் பிடித்து திருச்சியிலிருந்து இங்கே வந்து சேர 2.5 மணி நேரம் எடுத்துக் கொண்டது. நெடுநேரம் உங்களிடையே உரையாற்ற வேண்டும். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சியின் செயற்குழு கூட்டத்திலே பங்கேற்கிறேன். இது 3வது மண்டல செயற்குழு. காஞ்சிபுரத்திலே முதலில் 6 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து தமிழ் தேசிய மாநாடு குறித்து விவாதித்தோம். அதனைத் தொடர்ந்து அதேபோல 6 நாடாளுமன்ற தொகுதிகளை ஒருங்கிணைத்து திருவண்ணாமலை 2வது மண்டல செயற்குழு, 3வதாக இது சிதம்பரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாகை, மயிலாடுதுறை, சிதம்பரம், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளை ஒருங்கிணைத்து இதை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். வருகிற ஆகஸ்ட் 17 ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் இந்த முறை தமிழ் தேசிய எழுச்சி மாநாடாக அதை நடத்த நாம் திட்டமிட்டிருக்கிறோம். வெறுமன பிறந்த நாள் கொண்டாட்டமாக இல்லாமல் ஒரு கருத்தியல் கொண்டாட்டமாக இதனை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நடைபெற்ற அதே இடத்தில் உளுந்தூர்பேட்டை அருகே, திருச்சி சென்னை நெடுஞ்சாலை அருகே இந்த எழுச்சி மிகுந்த மாநாடு நடைபெற உள்ளது. இன்னும் 3 வார காலம்தான். ஆகஸ்ட் 16 நாட்கள். இதிலே இன்னும் 10 நாட்கள், 15 நாட்கள், ஒரு மாதம் இடைவெளி உள்ளது. இதற்கிடையிலே நான் தொடர்ச்சியாக மண்டல செயற்குழு கூட்டங்களில் இன்னும் பங்கேற்க வேண்டும். நாளை திருச்சிராப்பள்ளியில், நாளை மறுநாள் இடைவெளி 17 மதுரை, காலையில் மதுரை, மாலையில் திருநெல்வேலி, 18 திருப்பூர் மேற்கு மாவட்டங்களை ஒருங்கிணைத்து 19 புதுச்சேரிக்கு மட்டும் நேற்று தொடர்ச்சியாக மண்டல செயற்குழு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. தேர்தலுக்கு முன்பு அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்துவது உண்டு. தங்களுடைய சக்தியை காட்டுவதற்காக தொகுதி பங்கீடுகளில் அது பயன்படும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் அவ்வாறு மாநாடுகள் நடத்தப்படுவது உண்டு என்பதை நாம் அறிவோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எண்ணற்ற பல மாநாடுகளை கடந்த காலங்களில் நாம் நடத்தியிருக்கிறோம். எதுவும் தேர்தலை முன்னிறுத்தி ஒருங்கிணைக்கப்பட்டதல்ல. தமிழர் இறையாண்மை மாநாடு என்று ஒரு மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் இயக்கமும் தமிழர் இறையாண்மை என்கிற பெயரில் அரசியல்
மேடையில் பேசி நாம் கேள்விப்படவில்லை அல்லது மாநாடு நடத்தி நாம் பார்க்கவில்லை. இதனை 10 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் நடத்தியிருக்கிறோம். அதேபோல எழும் தமிழ் ஈழம் என்கிற பெயரில் ஈழ விடுதலைக்கு ஆதரவான மாநாட்டை தமிழ் தேசிய அரசியலின் அடிப்படையில் அந்த மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம். தமிழ் பெயர் ஏற்பு விழா புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாட்களில் சென்னையிலும் நடத்தியிருக்கிறோம், மதுரையிலும் நடத்தியிருக்கிறோம். தமிழ் பெயர் ஏற்பதை மாநாடு போல நடத்திய இயக்கம் இன்றைக்கும் தமிழ் பெயர்களை சூட்டி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ் தேசியத்தை நம்முடைய இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளும் ஒன்றாக உயர்த்தி பிடிக்கிற நிலையில் கருத்தியல் சார்ந்து நாம் இத்தகைய மாநாடுகளையும் தமிழ் பெயர் ஏற்பு விழாக்களையும் கடந்த காலங்களில் நடத்தியிருக்கிறோம். தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை உள்வாங்கியதால் தான் தமிழ் பெயர் ஏற்பு விழா என்கிற சிந்தனை நமக்கு தமிழ் தேசிய புரிதலில் தான் எல்லோரும் தமிழ் பெயர் ஏற்க வேண்டும், வடமொழி பெயர்களை சுமக்க வேண்டாம், இளம் தலைமுறையினராவது தமிழில் பெயர் சூட்டுவதை வழக்கமாக கொள்ள வேண்டும் என்று ஒரு பேர் இயக்கமாக இதை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். அதற்கு காரணம் நாம் உருவாக்கியிருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான். இல்லை என்றால் அப்படி ஒரு சிந்தனை நமக்கு முழுத்திருக்காது, அப்படி ஒரு செயற்திட்டம் நாம் வகுத்திருக்க முடியாது. தமிழ் ஈழத்தை ஆதரிக்கிற நிலைப்பாடும் நாம் உள்வாங்கியிருக்கிற தமிழ் தேசியம் என்கிற அரசியல் தான் காரணம். இந்தியாவில் எந்த ஒரு தலித் இயக்கமும் மொழிவழி தேசியத்தை முன்னிறுத்தி எந்த செயற்திட்டங்களையும் வரையறுப்பதில்லை. எனக்கு தெரிந்து ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே மொழிவழி தேசியம் பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். அதிலும் அம்பேத்கர் இயக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். தமிழீழ விடுதலையை ஆதரிப்பது தமிழ் தேசிய கருத்தியலால் தான். விடுதலை புலிகளை ஆதரிப்பது தமிழ் தேசிய கருத்தியலால் தான். பிரபாகரன் அவர்களை நாம் போற்றுவது நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியலால் தான், கருத்தியலால் தான். மும்மொழி திட்டம் வேண்டாம், இந்தியை திணிக்க கூடாது என்று நாம் இந்தி திணிப்பில் எதிர்வினை ஆற்றுவதும் எதிர்த்து களமாடுவதும் நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய கருத்தியலால் தான். வடவர் ஆதிக்கம் கூடாது, வட இந்தியர்களின் ஆதிக்கம் கூடாது என்ற எதிர்ப்பு நிலையை நாம் எடுப்பதற்கு காரணம் நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான். வழக்கமாக இதுவெல்லாம் திமுக அதிமுக தானே பேசும். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் ஒவ்வொரு ஆண்டும் திமுகவும் அதிமுகவும் தானே நடத்தும். ஆனால் திமுக அதிமுகவுக்கு அடுத்து மொழி போராளிகளின் வீர வணக்க நாளை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போது கூட சில அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்தவர்கள் நம்ம விமர்சித்தார்கள். திருமாவளவன் தலித்தையும் பேசுவதே இல்லை, அவர் பிரபாகரனுடைய தம்பி, அவர் ஈழத்தை பற்றித்தான் பேசுவார், தமிழ் மொழியை பற்றித்தான் பேசுவார். திராவிட முன்னேற்ற கழகம் பொறுக்குப்பேட்டைக்கு போய்
செலுத்துவது வழக்கம். அதிமுக அஞ்சலி செலுத்துவது வழக்கம். திமுகவில் இருந்து பிரிந்த அதிமுக அஞ்சலி செலுத்துவது வழக்கம். அதன் பிறகு அந்த இடத்திற்கு பல்லாயிரக்கணக்கிலே தோழர்களோடு நீர்நிலை போட்டு அந்த போராளிகளின் நினைவிடத்தில் வீர வணக்கம் செலுத்தி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதற்கு பிறகுதான் பல கட்சிகள் அங்கே வர தொடங்கின, பல இயக்கங்கள் வர தொடங்கின. ஆக மொழி போராளிகளின் நினைவிடத்தில் நாம் வீர வணக்கம் செலுத்துவதற்கு எது காரணம் என்றால் நாம் உருவாக்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான் காரணம். மாநில சுயாட்சி மாநாடு, இந்த மாநில சுயாட்சி என்கிற சொல்லு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிகம் கையாளுகிற ஒரு இயக்கம். மாநில சுயாட்சி என்கிற பெயரில் புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள், மாநாடுகளையும் கருத்தரங்குகளையும் நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு எனக்கு தெரிந்து எந்த இயக்கமும் மாநில சுயாட்சியை பற்றி பேசியதில்லை. ஆனால் 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு மாநில சுயாட்சி மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது திராவிட இயக்கங்களுக்கான அரசியல். ஆகவே அதை காப்பியடிக்க வேண்டும் என்கிற பொருளில் அல்ல, நாம் உருவாக்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் மாநில உரிமைகளுக்கான குரலை எழுப்ப வைக்கிறது, மாநில சுயாட்சிக்கான குரலை எழுப்ப வைக்கிறது, மாநில சுயாட்சிக்கான மாநாட்டை நடத்துவதற்கான உந்துதலை நாம் உருவாக்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் உருவாக்குகிறது. நாம் ஏன் மாநில சுயாட்சி மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற சிந்தனைக்கு ஆட்பட்டோம் என்றால் நாம் உருவாக்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான் அந்த கருத்து எல்லாம் அது ஏன் அது திமுக தான் நடத்தும், நாம ஏன் நடத்தணும் அப்படின்னு பல கட்சிகள் இருக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் மாநில சுயாட்சி மாநாடு நடத்தினது கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படி பேசியதாக நமக்கு தெரியவில்லை. திராவிட கட்சிகளுக்கு அடுத்தபடியாக, இன்னும் சொல்லப்போனால் திமுக அடுத்தபடியாக, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் மறந்துவிட்ட ஒன்றை மறுபடியும் உயிர்ப்போடு எடுத்து கையாண்ட ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மாநில சுயாட்சி என்கிற அந்த சிந்தனை நமக்கு எங்கிருந்து வந்தது என்றால் நாம் உருவாக்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான். மாநில அதிகாரங்களில் மத்திய அரசு தலையிடக்கூடாது, அது மாநில உரிமைகளை பறிக்கும் செயல் என்று நாம் எதிர்ப்பு தெரிவிப்பதும், மாநில அரசுகளுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதும் மாநில சுயாட்சியின் ஒரு அங்கம்தான். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில உரிமைகளை பேசுவதற்கு காரணம், மொழி உரிமைகளை பற்றி பேசுவதற்கு காரணம், இன உரிமைகளை பற்றி பேசுவதற்கு காரணம், ஈழத் தமிழர்களை ஆதரிப்பதற்கு காரணம், மேலகு பிரபாகரன் அவர்களை போற்றுவதற்கு காரணம், விடுதலை புலிகளோடு இணைந்து செயல்படுவதற்கு காரணம் நாம் உருவாக்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான். இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியலிலேயே எந்த தலித் இயக்கமும் தொடாத பகுதிகள், எந்த அம்பேத்கர் இயக்கமும் தொடாத பகுதிகள், எட்டி பார்க்காத பகுதிகள், சிந்திக்காத பகுதிகள். இதை நாம் காலப்போக்கிலே கையில் எடுக்கவில்லை, சந்தர்ப்பவாத அடிப்படையிலே கையில் எடுக்கவில்லை. முதலாய் இந்த இயக்கத்தின் கொடியை அறிமுகப்படுத்திய நாளிலேயே திருமாவளவன் முழங்கிய முழக்கங்கள் 5 முழக்கங்கள்: சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாதிபத்திய விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு. சாதி மதம்
ஒழித்து சமத்துவம் படைப்போம், வர்க்க அமைப்பை உடைத்து வறுமையை துடைப்போம், பெண் உரிமை மீட்டு நாட்டின் பெருமையை காப்போம், வல்லரசி ஆதிக்கத்தை வன்மையாக எதிர்ப்போம். இதெல்லாம் நாம் முன்வைத்த முழக்கங்கள். தொடக்கத்திலேயே நம்முடைய கொள்கைக்கான அடித்தளங்கள் என்ன என்பதை நாம் டிக்ளேர் செய்திருக்கிறோம், பிரகடனம் செய்திருக்கிறோம், அறிவிப்பு செய்திருக்கிறோம். 1990 ஏப்ரல் 14 91 ஏப்ரல் 14 சரியாக சொன்னால் 1991 ஏப்ரல் 14 நம்முடைய இயக்கத்தின் கொடி மதுரை மண்ணில் புதூரில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள். கொடி சொல்லும் கொள்கை விளக்கம் என்று அப்போதே தொட்டறிக்கைகளை நான் வெளியிட்டிருந்தேன். நீளம் என்பது உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும், சிவப்பு என்பது புரட்சிகர பாதையை குறிக்கும், நடுவிலே இருக்கிற நட்சத்திரம் விடியலை நினைவுபடுத்தும் விடி வெள்ளியை குறிக்கும், அந்த விடிவெள்ளியின் ஒவ்வொரு முனையும் ஒரு வியூகத்தை குறிக்கும். ஒன்று சாதி ஒழிப்பு, இன்னொன்று தமிழ் தேசியம், இன்னொன்று வர்க்க விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, இன்னொன்று மகளிர் விடுதலை, இன்னொன்று ஏகாதிபத்திய எதிர்ப்பு. ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்றால் அது கம்யூனிஸ்டுகளுக்குரியது, பாட்டாளி வர்க்க விடுதலை என்றால் அது கம்யூனிஸ்டுகளுக்குரியது, பெண் விடுதலை மகளிர் விடுதலை என்றால் அது பெண் உரிமை இயக்கங்கள் மட்டுமே பேசக்கூடிய பெண்ணியவாதிகளுக்குரியது. தமிழ் தேசியம் என்பது தமிழ் அறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் பேசுவது. சாதி ஒழிப்பு என்றால் அம்பேத்கர் இயக்கங்கள் பேசுவது. இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனி செக்டேரியன் பாலிசி, தனித்தனியாக தனித்தனி இயக்கங்களால் உருவாக்கப்பட்டவைகளாக அடையாளம் காணப்பட்ட அந்த காலத்தில் இவற்றை அனைத்தையும் ஒரே களமாக்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அம்பேத்கர் படத்தோடு பெரியார் படத்தையும் இணைத்த கட்சி, பெரியார் அம்பேத்கரோடு மாமேலை மார்க்சையும் இணைத்த கட்சி. அம்பேத்கரியமும் பெரியாரியமும் மார்க்சியமும் தான் எங்களின் கொள்கைகள் கோட்பாடுகள் என்று உரத்து பேசுகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே இந்த 5 கருத்துக்களில் எதுவும் நாம் இப்போது புதிதாக உள்வாங்கியவை அல்ல, அல்லது யாரையும் பார்த்து அதன் பிறகு நாம் இதை உள்வாங்கிக் கொண்ட கருத்தும் அல்ல. 91 இருந்து தொடர்ச்சியாக இதை நாம் பேசி வருகிறோம். என் மூலமாக அது உரைகளிலும் எழுத்துக்களிலும் வெளிப்பட்ட அந்த காலத்தில் நம் மீது போதிய வெளிச்சம் விழாமல் இருந்த காலம். நம்ம பேச்சை யாரும் பேச மாட்டாங்க, பத்திரிகைகளில் வராது, தொலைக்காட்சிகளில் வராது. எப்போதாவது சில நொடிகள் தொலைக்காட்சி நம்மை காட்டினால் அதுக்கே நமக்கு பேரானது. எங்காவது ஒரு மூலையில ஒரு காலம் செய்தி போட்டால் நம்முடைய செய்தி வந்திருக்கிறது என்று அதை எடுத்து கட் பண்ணி ஒட்டி கையில் வைத்துக் கொண்டு எடுத்து திரும்ப திரும்ப பார்த்த காலம் எங்களை பற்றி அந்த செய்தி. இன்றைக்கு சிறுத்தைகளை பற்றி செய்தி இல்லாத ஒவ்வொரு யூகம் ஏன் திருமாவளவன் என்று 3 நாள் விவாதம், ஏன் திருமாவளவன் இப்படி பேசினார் என்று 4 நாட்கள் விவாதம், ஏன் திருமாவளவன் இந்த முடிவை எடுத்தார் என்று 5 நாட்கள் விவாதம். இப்படியெல்லாம் இன்றைக்கு ஊடகங்களில் விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசாத நாளில்லை என்ற நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இடைவிடாத போராட்டத்தின் விளைச்சல்.
தொய்வின்றி தொடர்ச்சியாக களமாடியதன் விளைச்சல் சும்மா உள்ள எவ்வளவு விமர்சனங்கள் அவதூறுகள். சில அற்பர்கள் நான் தமிழனே இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணலாம். என் பேரு திருமாவளவன் இல்லை திம்மவாளனும் போடலாம். அரசியல் அறியாமை உடலும் அந்த அற்பர்களுக்கு நான் விடை செய்வதற்காக சொல்லவில்லை. நாம் எப்படியெல்லாம் குறிவைக்கப்படுகிறோம் என்பதை உணர்த்துவதற்காக சொல்லுகிறேன். அரசியல் பகை கொண்ட சாதி வெறியர்கள் திருமாவளவன் வரையவே இல்லைன்னா என் பேர்ல ஒரு தம்பி திருமாவளவன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய சமூக அடையாளம் வள்ளுவ பண்டாரம். அவருடைய என்னுடைய ஆசிரியருடைய மாணவர் நக்கம்பாடி பெரியசாமி, அவர்களுடைய மாணவர் திருமாவளவன். அவர் பேரும் திருமாவளவன் தான். நம்ம கட்சியுடைய ஒருங்கிணைந்த அரியலூர் மாவட்ட செயலாளராக இருந்தார், காலமாகிவிட்டார். அதை எவனும் சொல்லிக்காம திருமாவளவன் உண்மையான பறையர் கிடையாது, அவர் பந்தாரம் அப்படின்னு. உடனே பாமக எல்லாம் மேடையிலே நீ பறையவே இல்லை, நீ ஒரு பந்தாரம். அதனால என்ன, நீ என்ன பேர் வேணாலும் வச்சிருப்போம், நான் மனிதன், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்ன சாதி பெயரை சொல்லி நீ அழைத்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் எனக்கு அது உடன்பாடு கிடையாது. நாங்கள் ஆண்ட சாதி, ஆண்ட பரம்பரை அப்படிலாம் பெருமையை பீற்றிக் கொள்ளுகிற கும்பல் இல்லை. நாங்கள் ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள், அறிவு பரம்பரையை சார்ந்தவர்கள், வழி வழி வந்தவர்கள், வழி தோன்றவர்கள் என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள். கௌதம புத்தரின் கருத்தியல் வாரிசுகளாக களத்தில் இருப்பவர் நான். அதனால என் சாதியை ஒருத்த மாற்றி பேசலாம். அதுக்காக நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட் எடுத்து அசோசியேஷன் போட முடியும். இதாண்டா என் சாதி காட்டுறது. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, அதுதான் விடுதலை. அது என்ன இந்த சாதி என்று பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு இருக்கிறது ஒன்றும் கிடையாது. அல்லது சாதியால் பெருமை இல்லை என்பதை போல சாதியால் இழிவும் இல்லை. சாதி ஒழிப்பை உயர்த்தி பிடிக்கிறவனுக்கு சாதியால் பெருமையும் இல்லை, சாதியால் இழிவும் இல்லை. அப்போ இங்கு சாதியே இல்லை என்று பேசினார்கள். ஒருபடி மேலே தாண்டி ஒருபடி மேலே போய் இப்ப புதிதாக தமிழ் தேசியம் பேசுகிற கும்பல் உங்களுக்கு தெரியாது. அந்த கும்பல் திருமாவளவன் தெலுங்கன். தெலுங்கா இருந்தா மனுஷன் கிடையாதா? என் பேரையும் மாத்தி, அப்பா பேரையும் மாத்தி, அம்மா பேரையும் மாத்தி, அவன் அதையும் தாண்டி சக்கிலி அப்படின்னு இருக்கிறாங்க. எனக்கு அங்கூர் சாமி சொல்றான். ஒருத்தன் வரையவே இல்லைங்கிறான், ஒருத்தன் பண்டாரங்கிறான், இன்னொருத்தன் தமிழனே இல்லைங்கிறான், அப்புறம் சக்கிலிங்கிறான். என்னென்ன பேர் கண்டுபிடிக்க போறாங்க. இது எதுவுமே என்னை பாதிக்காது. ஏனென்றால் நான் கருத்தியல் களத்தில் இருப்பவன். சாதி புத்தியோ மதவெறியோ ஒருபோதும் என்னை அசைக்காது, அசைத்து பார்க்க முயற்சிக்காது, அசைக்க முடியாது. அப்ப தமிழ் தேசியத்தை நாம் பேசுவதை பொறுத்துக் கொள்ள முடியாத கும்பல் திருமாவளவன் தமிழ் தேசியம் பேசுவதா? ஆம், திருமாவளவன் தான் பேசுவான். பூர்வீக தமிழன், ஆதி தமிழன், உண்மை தமிழன், கலப்பில்லாத தமிழன். மொழி கலப்பும் கிடையாது, இனக்கலப்பும் கிடையாது. இனக்கலப்பு இருந்திருந்தால் என் கவுல் நேரம் மாறிவிடும். மொழி கலப்பு இருந்திருந்தால் என்னுடைய ஸ்லாங் மாறிவிடும். மொழி கலப்பும் இல்லை, இனக்கலப்பும் இல்லை. நான் தமிழ் தேசியம் பேசுவதுதான் இப்போது அவர்களுக்கு பிரச்சனை.
என்னதான் நான் கருத்தியலில் தெளிவாக இருந்தாலும், கருத்தியலில் தெளிவாக இருந்தாலும், உறுதியாக இருந்தாலும், தொலைநோக்கு பார்வையுள்ளவனாக இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைமைத்துவம் இங்கே நிலைநாட்டப்பட்டுவிடக் கூடாது என்கிற எண்ணம் தான். ஒரு தலித் லீடர்ஷிப் வந்துடக்கூடாது, எந்த தளத்திலும் வந்துவிடக்கூடாது. நாட்டாதிபத்திய அரசியலிலும் சரி, ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியலிலும் சரி, தமிழ் தேசிய அரசியலிலும் சரி, திருமாவளவன் தலைமைத்துவம் நிறுவப்பட்டு விடக்கூடாது, நிலைநிறுத்தப்பட்டு விடக்கூடாது. இதுதான் அவர்கள் இருக்கிற பிரச்சனை. தேர்தலில் பெறுகிற வெற்றி தோல்வி இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அப்படி எவ்வளவு பேர் பெரிய பெரிய வெற்றியை பெற்றவர்கள் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் நிரந்தரமாக சரித்திரத்தில் இடம் பிடிப்பவர்கள் இல்லை. இப்ப சொல்லுங்க, போன அதிமுக ஆட்சியில யார் யார் அமைச்சராக நான் சொல்ல முடியும், அல்லது திமுக ஆட்சியில் எவ்வளவு பேர் அமைச்சர் பேரவை ஞாபகம் சொல்ல முடியும். வெற்றி பெறுவதோ, அமைச்சர் பதவியில் இருப்பதோ, அதிகாரத்தை சுவைப்பதோ தனிநபருக்கும் சார்ந்த குடும்பத்திற்கும் பயன்படுமே தவிர சமூகத்தில் இருந்த தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. நம்ம உட்பட சொல்லுங்க. ஆனால் இதெல்லாம் படிப்படியாக நம்முடைய வலிமைக்கு வலிமை சேர்க்கும் என்கிற காரணத்தால் தேர்தல் களத்தில் விடாப்பிடியாக நாம் இருக்கிறோம். மக்களை அரசியல்படுத்துவதற்கு இது பயன்படும் என்கிற காரணத்தினால் தேர்தல் களத்தை நாம் விட்டுவிடாமல் உறுதியாக பற்றி நிற்கிறோம். ஆகவே நாம் பேசுகிற அரசியல் தான் முக்கியம், கருத்தியல் தான் முக்கியம். அதனை நீர்த்து போக செய்துவிடக் கூடாது. அந்த களத்தில் நம்முடைய தலைமைத்துவத்தை நிறுவுவதுதான் முக்கியம். அவ்வளவு எளிதாக உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் உங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகரன். அவ்வளவு இலகுவாக உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் உங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிற காலம் வரும் என்று என்னை தட்டிக் கொடுத்து ஆழத் தழுவி வெளியேற்றி வைத்தவர் அண்ணன் பிரபாகரன். அவர் பேசிய தேசியமும் தமிழ் தேசியம் தான் தமிழகத்திலே இப்படி வெறும் குருதி அடையாளத்தை வைத்து தமிழன் யார், தமிழன் அல்லாதவன் யார் என்கிற காலம்தான் இனவாதம். அது தமிழ் தேசியத்திற்கு போதாது, தமிழ் தேசியத்திற்கு பயன்படாது. தமிழ் தேசியம் என்பது என்ன? இந்த இனவாதமா? இனவாதம் எதிர்ப்பு அரசியலை உருவாக்கும். தமிழ் தேசியம் எதிர்ப்பு அரசியலை உருவாக்காது. சிங்களவன் பேசியது இனவாதம், பிரபாகரன் பேசியது தமிழ் தேசியம். அதனால்தான் சிங்களவன் என்பதற்காக யாரையும் கொள்ளவில்லை. அதிகாரத்தில் இருந்த ஆளும் கும்பலை அடையாளம் கண்டு அவர்களை மட்டும்தான் அவர்கள் அழித்தொழித்தார்கள். சாதாரண சிங்கள பொதுமக்களுக்கு எதிராக எந்த வன்முறையும் அவர்கள் செய்யவில்லை. சிங்களம் கண்டா அடி அப்படிங்கிறது இனவாதம். தெலுங்கனை ஏற்றுக்கொள்ளாதே, கன்னடனை ஏற்றுக்கொள்ளாதே, பீகாரியை ஏற்றுக்கொள்ளாதே, மலையாளியை ஏற்றுக்கொள்ளாதே, தமிழனுக்கு மட்டும்தான் அதிகாரம் என்று இன அடிப்படையில் வெறுப்பை உமிழ்வது இனவாதம். அப்படி இல்லாமல் ஆங்காங்கே இருக்கிற ஒவ்வொரு மொழியை தாய்மொழியாக கொண்ட தேசிய இனங்களை தோழமை சக்திகளாக ஏற்றுக்கொள்வது, ஜனநாயக சக்திகளாக ஏற்றுக்கொள்வது, அவர்களிடையே தேசிய இன அரசியலை வளர்த்தெடுப்பது, கன்னடர்களிடத்திலே கன்னட தேசியம், மலையாளிகளிடத்திலே மலையாள தேசியம், மராத்திகளிடம் மராத்தி தேசியம், அந்த தேசியவாதத்தை ஒடுக்கப்பட்ட அடிநிலையில் கிடக்கிற மக்கள் திரண்டெழுந்து முன்னெடுப்பது, தேசிய இனங்களுக்கு இடையிலான ஐக்கியத்தை ஒற்றுமையை கட்டமைப்பது,
நடத்துகிற தேசிய இனத்தை ஆதிக்கத்தை தகர்ப்பது. இந்தியாவை பொறுத்தவரை இந்தி பேசுகிறவன் மட்டும்தான் இந்தியாவை ஆள வேண்டும் என்கிற ஆதிக்கம் அவனுக்கு இருக்கிறது. அதனால்தான் நீ என்ன தாய்மொழியை கொண்டவனாக இருந்தாலும் இந்தியை கற்றுக்கொள் என்று திணிக்கிறான். உன்னுடைய தமிழ் தாய்மொழி, உன்னுடைய தமிழ் எத்தனை ஆயிரம் ஆண்டுகால பழமை தொன்மையை பெற்றிருந்தாலும் நீ இந்தியை கற்றுக்கொண்டால்தான் உனக்கு இங்கே அதிகாரம் உண்டு, பாதுகாப்பு உண்டு என்று சொல்லுவது இனவாதம். அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பது அதுதான் தமிழ் தேசியம். ஆனால் இங்கே சிலர் பேசுகிற தமிழ் தேசியம் வெறும் தெலுங்கு எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் சுருங்கி கிடக்கிறது. அவர்களுக்கு வடவர எதிர்ப்பில் ஆர்வமில்லை. இந்தி ஆதிக்கத்தை எதிர்ப்பதில் ஆர்வமில்லை. அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதிலே ஆர்வமில்லை. அவர்களுக்கு எதிரான போராட்ட களங்களை, வியூகங்களை அமைப்பதில் ஆர்வமில்லை, ஈடுபாடு இல்லை, உடன்பாடு இல்லை, தீவிரம் இல்லை. திருமாவளவனை போய் தெலுங்கு என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அவர் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருப்பான், அற்பனாக இருப்பான், அறிவிலியாக இருப்பான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படியே இருந்தால் கூட என்ன தவறு? என்ன தவறு? மொழி அடிப்படையில் ஒருவரை இருப்பது. அப்படி இருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கரை எந்த அடிப்படையில் நாம் தலைவராக ஏற்றுக்கொள்வது? அவர் தமிழர் இல்லை என்று சொல்லி புறந்தள்ளி விட முடியுமா? பெரியாரை தமிழர் இல்லை என்று சொல்லுகிற கும்பல் அம்பேத்கரையும் தமிழர் இல்லை என்று சொல்லுகிற நிலைக்கு வந்துவிட்டது. அம்பேத்கரையே தமிழர் இல்லை என்று சொன்னால் மாநில கார்ல் மார்க்ஸை எப்படி ஏற்றுக்கொள்வது புரிந்து கொண்டு படிப்பது? கார்ல் மார்க்ஸ் தமிழர் இல்லை என்பதற்காக அவருடைய அரசியலை நாம் தூக்கி எறிந்து விட முடியுமா? பாட்டாளி வர்க்க தத்துவத்தை நாம் வேண்டாம் என்று உதறிவிட முடியுமா? இன்றைக்கு இந்திய அரசியலே அம்பேத்கர் என்கிற அச்சாணியில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலே ரெண்டு துருவ அரசியலாக மாறிவிட்டது. அம்பேத்கர் அரசியலை ஆதரிக்கிற ஒரு துருவம், அம்பேத்கர் அரசியலை எதிர்க்கிற ஒரு துருவம். எதிர்ப்பவர்கள் வலதுசாரிகள், ஆதரிப்பவர்கள் இடதுசாரிகள். இது அம்பேத்கர் பார்வை கொண்டு பார்த்தால் மட்டும்தான் புரியும். பாரதிய ஜனதாவை நாம் எதிர்ப்பதற்கு காரணமே அவர்கள் அம்பேத்கர் அரசியலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பதுதான் முதல் காரணம். அம்பேத்கர் அரசியலின் முதல் கொள்கை நிலைப்பாடு என்னவென்றால் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான். ஜாதியை ஒழிக்க பிஜேபி தயாரா அல்லது RSS தயாரா அல்லது அந்த பாசறையில் வளர்ந்து இப்போது தனியே ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிற அண்ணாமலை போன்றவர்கள் ஜாதியை ஒழிப்போம் என்று பேசுவார்களா? சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று எந்த இயக்கமாவது மேடையில் என்று முழங்குமா? தமிழ் தேசிய பேசுகிற அமைப்புகள் பேச மாட்டார். புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் தான் இந்திய அரசியலின் அடிப்படையாக இருக்கிறது. அம்பேத்கர் தான் அச்சாணியாக சொல்கிறார். அந்த அச்சாணியில் தான் அரசியலை சுழல்கிறது. ஆதரிப்பவர்கள் ஒருபுறம், எதிர்ப்பவர்கள் ஒருபுறம். அதனால்தான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் கான்ஸ்டிடியூஷனை உயர்த்தி பிடிக்கிறார். என்றைக்காவது மோடி கையிலே கான்ஸ்டிடியூஷனை உயர்த்தி பிடித்திருக்கிறாரா? சொல்லுவார் அப்பப்போ, சுதந்திர நாளன்றைக்கும் குடியரசு நாளன்றைக்கும் கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசுவார், அம்பேத்கரை பற்றி பேசுவார், அவ்வளவுதான். ஆனால் ராகுல் காந்தி இதற்கு பிஜேபியை வீழ்த்துவதற்கு ஒரே ஆயுதம் அம்பேத்கர் தான் என்று கண்டறிந்திருக்கிறார். அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம்தான் என்பதை உணர்ந்திருக்கிறார். இதை இந்த மண்ணில் 40 ஆண்டு காலமாக பேசி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.
எனவே நம்முடைய கொள்கைகளும் ஒன்றான தமிழ் தேசியத்தை நாம் எப்படி அடையாளப்படுத்துகிறோம் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த மாநாடு. தமிழ் தேசியம் என்று சொல்லுவது தமிழ் கிடையாது. அந்த தூய்மைவாதம் வந்துடும். இனவாதம் பேசுறது தூய்மைவாதம் வந்துடும். தூய்மைவாதம் தான் முழு சுத்த தமிழ்ல தான் பேசணும், தூய தமிழ் தான் பேசணும். சுத்தங்கிறது தமிழ் கிடையாது. சுத்தங்கிறது தமிழ் கிடையாது. தேசியங்கிறது தமிழ் கிடையாது. தூய தமிழ் பேசி தமிழ் படுத்தி தேசம் தேசம் அப்படின்னு அது தமிழ் ஆக்கம் செய்திருக்கிறார். ஆனா வட சொல்றாரு, நாம் அப்படி தூய்மைவாதத்துக்குள்ள போக தேவையில்லை. அப்படி தூய்மைவாதத்துக்குள்ளே போக தேவை. அந்த தூய்மைவாதம் பேசினால் சாதி தூய்மைவாதமும் சரியினாகும்.